ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் ஃபுட் பார்க். இப்போ நம்ம பார்க்க போகிறது குஷ்பு இட்லி. இது நல்லா வெள்ளை வெள்ளேன்னு சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். இது பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி அரிசி 4 கப் எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் உளுத்தம்பருப்பு, நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கால் கப் ஜவ்வரிசி. இது மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கினோம். பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். பாயசத்துக்கு போடுறது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும். இட்லிக்கு இந்த மாவு ஜவ்வரிசி தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். இப்போ முதல்ல அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி கழுவியாச்சு. இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். கூடவே ஜவ்வரிசிலையும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இதுவும் 4 மணி நேரம் அரிசி கூடவே ஊறட்டும். உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்தை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். முதல்ல உளுந்தை அரைச்சிடலாம். இப்போ உளுந்தை கிரைண்டரில் சேர்த்துடலாம். உளுந்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உளுந்தை அரைச்சிடலாம். அதுக்கும் ஐஸ் தண்ணியவே தெளித்து நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இட்லி நல்லா வெள்ளை வெள்ளேர்னு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ உளுந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ நாம் ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். கூடவே நாம் கழுவி வச்சிருக்கிற இட்லி அரிசியையும் சேர்த்துடலாம். இது அரைக்கும் போதும் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸ் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா நைஸாக கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு படி அரிசிக்கு 1 கைப்பிடி கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். மாவு அரைக்கும் போதே அந்த ஆமணக்கு விதையை உடச்சி மேலே இருக்கிற தோல்லாம் நீக்கிட்டு நீங்கள் அதை இட்லி அரிசி அரைக்கும் போது அது கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு பதிலாக நாம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இட்லியும் நல்லா சாஃப்டாக புசுன்னு நல்லா பெருசாக வரும். இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். பாருங்கள், இப்போ மாவுலாம் கலந்து வச்சாச்சு. முதல் நாள் அரைச்சிட்டு மறுநாள் ஊற்றும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல் நாள் சாயந்தரம் அரைச்சி வச்சுருங்க. இந்த நைட்டு ஃபுல்லாக புளி ஏறட்டும். காலையில் பார்க்கலாம்.
காலையில் இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா மாவு புளிச்சு வந்திருக்குன்னு. மாவு எப்போவும் அரைக்கிறத விட இது நல்லா வெள்ளை வெளியேர்னு இருக்கும். ஏன்னா கூட ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம். வெந்தயம் சேர்க்காததுனால மாவு நல்லா வெள்ளையாக வந்திருக்கு. இந்த மாவை நீங்கள் நல்லா அடித்து கலக்கக்கூடாது. இப்படி மேலோட்டமாக லைட்டாக கலந்து விட்டாலே போதும், நமக்கு இட்லி சூப்பராக வரும். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்து பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நாம் இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள் சின்ன கரண்டிலேயே நீங்கள் இட்லி ஊற்றலாம். இவ்வளோ ஊற்றினாலே போதும், நல்லா புஷ்ஷுன்னு பெருசாக வந்துடும் இட்லி. பாருங்கள் இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி குத்தி பாருங்கள், இதில் ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு நம்ம எடுத்துடலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், நம்ம இட்லி சூப்பராக வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது தானாக இட்லி வந்து தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு நல்ல கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எப்போவும் சாப்பிட்ற இட்லியை விட இது நல்லா சாஃப்டாக நல்லா வெள்ளை வெளியேர்னு பார்க்கவே ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இட்லி நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம ஜவ்வரிசி ஆமணக்கு எண்ணெய் எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் மாவு அரைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கவனமாக நீங்கள் ஐஸ் தண்ணி சேருங்க. உளுந்தை வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் ஐஸ் தண்ணி சேர்த்து அரைக்கும்போது கிரைண்டரும் சூடாகாமல் மாவு வந்து சூடேறாமல் இருக்கும். அப்போ இன்னுமே நமக்கு இட்லி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஐஸ் தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைக்கிறது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தங்கம் ஃபுட் பார்க்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.